விரும்புகின்றேன். தந்தை பெரியார் அவர்கள் நடத்தின முதல் மொழி போராட்டம் 1937-38 ஆண்டுல நடந்துச்சு. அப்போ பள்ளிக்கூடங்கள்ல ஹிந்தி கட்டாய பாடமா அறிவிக்கப்பட்டதை எடுத்து அந்த போராட்டம், மொழி போராட்டம் நடந்துச்சு. முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய 14th ஏஜ் 14வது வயசுல திருவாரூர்ல அந்த போராட்டத்துல கலந்துகிட்டார். அந்த ஹிந்தி திணிப்பு என்கின்ற அறிவிப்பு அதிகாரபூர்வமா ரத்து செய்யப்பட்ட நாள் இதே February 21, 1940 ஆண்டு. எனவே மொழி ரீதியா பல சிறப்புகளை கொண்ட இந்த நாள்ல இந்த சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்துகிட்டு இருக்கிறது. பல பேர் இன்னும் சந்தேகத்தோட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள்லாம் ஹிந்தியை ஏத்துக்குச்சு, ஆனா தமிழ்நாடு மட்டும் ஏன் இன்னும் எழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல விரும்புகின்ற ஒரே பதில் இதுதான். மற்ற மொழிகளுடைய துணை இல்லாம, கலப்பு இல்லாம தனிச்சு இயங்குற ஆற்றல் தமிழ் மொழிக்கு நிச்சயம் எப்பொழுதுமே உண்டு. அதைத்தான் கால்டுவெல் சொன்னார். அதையொட்டி மறைமலை அடிகள், தேவநேய பாவாணர் போன்றவர்களும் சொன்னாங்க. இன்னைக்கு தமிழ் மொழியுடைய சிறப்பை, தொன்மையை உலகமே தெரிஞ்சுக்கின்ற வகையில இந்த நூல் தொகுப்புகள் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நூல்கள் எல்லாம் மிகப்பெரிய ஆய்வுக்கு அப்புறம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தமிழ் மொழியில உள்ள சொற்களை எல்லாம் ஆராய்ஞ்சு அதோடைய அமைப்பு, பிறப்பு, பொருள் பற்றி எல்லாம் ஆய்வு செஞ்சு, அதே போல இந்தோ ஐரோப்பிய மொழிகளான லாட்டின்,